ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜஸ் உலகம். ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டர்வேல் போயிருந்தோம். ஒரு 6 month முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈசிஆரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு போகிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ளை டைனிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா நிறைய பேருடைய ஷார்ட்ஸில் வந்து அதை பார்த்தேன். ஃப்ளை டைனிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. சரி, கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா என் டாட்டர் வந்து திடீர்னு அம்மா ஒரு 5 days லீவ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வண்டர்வேல் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே வந்து சரி ஓகே இதுதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ன இருக்குது நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ 800 rupees வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் நீங்கள் உள்ளே போய் விளையாடினாலும் சரி என் சன் வந்து பார்த்தீங்கன்னா 7 year old தான். ஸோ அவனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே 800 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே பயங்கரமாக ஒர்த்துங்க. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எங்கே போனாலுமே எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாலும் எங்கே போனாலும் வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்தி எடுக்கும். நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் நான் பிளாக் தண்டர் போயிருந்த போது அந்த டைம் வந்து அந்தளவுக்கு வெயில் கூட கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்ச நாளுக்கு மேலே அங்கே இருக்கவே முடியல. நான் போய்ட்டு ஒரு ஃபுட் கோர்ட் அப்போ அந்த இடத்துல போய் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிட்டேன். என்னால் முடியல, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு பெரிய யூனிட், அதாவது ஒரு பெரிய ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏர் கண்டிஷனிங்கோடு வச்சுருக்காங்கங்க. நாங்கள் போயிருந்த அந்த சமயத்தில் ஒரு பிக் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய குரூப் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அந்த இடம் இருந்தது. ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷனிங் அந்த இடத்துல. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில் அது மாதிரி தான் இருக்கும். உள்ளார பால் பூல் அண்ட் வந்து ப்ளே ஸ்டேஷன் அது மாதிரி நிறைய பவுன்சிங் அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் இருக்குது. ஸோ அது வந்து எனிவே வந்து நம்ம கூட வந்து பெரியவங்க வராங்க, அம்மா அப்பா வராங்க அப்படின்னா அவங்க யாரும் அதை என்ஜாய் பண்ண போகிறது கிடையாது. அவங்க எல்லாம் அழகாக உள்ளே போயிட்டு அந்த ஏர் கண்டிஷனிங் இருக்கிற அந்த ப்ளே ஏரியாவில் போய்ட்டு உட்காந்துடலாம். ரொம்பவே க்ளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன். மேபி ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்றதுக்காக இவ்வளோ க்ளீனாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. மக்களே உங்ககிட்ட கொடுக்குற ஒரே ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா, ஸோ எங்கே போனாலும் அந்த பொது சொத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இடமா நினச்சி நம்மளோட வீடாக நினச்சி அதை வந்து ஒரு குப்பை இல்லாமல் ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா கூட அது கொண்டு போய் கரெக்டாக டஸ்ட்பினில் போடுறது அது மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே அது வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கடுத்து வர எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்த பார்த்தோன்னே இது க்ளீனாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ ஃபைனலாக அதை முடிச்சுட்டு வெளியில் வந்து ஜைத்தூனில் சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ உண்மையாகவே ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருந்தது. அந்த 800 rupees வண்டர் வேர்ல்டுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே பயங்கர வர்த்துங்க. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைமாக போயிருந்தேன். நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களோட போங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம்.